எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிகாஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளோ நாள்னா ஒரு 20 இது கிட்னியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா அது கிட்னியில் மட்டும் இல்லை. அதே சமயத்தில் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான மூலிகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த பூனை மீசை அப்படின்றது அதாவது கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்பவே விரைவில் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சாதாரணமாக இது கிட்னியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா அது கிட்னியில் மட்டும் இல்லை. அதே சமயத்தில் லங்ஸில் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும் இது பயன்படக்கூடியது. அதுவும் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து மனப்பதட்டம், ஒரு மாதிரி பய உணர்ச்சியாக இருக்கிறது, மனக்குழப்பம் சொல்ல ஆன்சைட்டி, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெலாம் கூட இந்த பூனை மீசை ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பூனை மீசை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த பூனை மீசையினுடைய மெயினான ஒர்க் வந்து கிட்னியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிட்னியில் ஏற்படக்கூடிய அதாவது சிறுநீரக கற்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட், யூரியா, கிரியாட்டினன், இந்த மாதிரியான உப்பு நீர்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த கண்டிஷனில் யூரியா கிரியாட்டினெல்லாம் அதிகமாக இருக்கும். ரத்தம் பார்த்தோன்னா ரொம்ப குறைச்சிருக்கும். ஸோ இதனால் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது, வாமிட்டிங் ஏற்படுறது, படபடப்பாக இருக்கிறது, தோலில் அரிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் சரி, அதாவது டயாலிசிஸ் பண்ணாலும் சரி, சித்தா மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரியான யூரியா கிரியாட்டினின் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் தர மற்ற மெடிசன்ஸோட இந்த பூனை மீசை சூர்ணம்ன்றது கண்டிப்பாக சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. நீங்கள் ஒருவேளை மற்ற வகையான மருத்துவம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கூட பூனை மீசை வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு மெடிசனாக எடுத்துக்கலாம். இதனால பக்க விளைவுகள் பெரும்பாலும் எதுவும் ஏற்படாது. அது நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சித்த டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அதாவது பூனை மீசை சூர்ணம் வந்து கிட்னியில் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், கிட்னியில் பிரச்சனைனால பாத வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை வெரிகோஸ் மாதிரியான பிரச்சனைகளில் மூட்டுகளில் வீக்கம், இந்த மாதிரியெல்லாம் மூட்டு வீக்கம் ஏற்பட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்குமே இது பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பாகவும் பயன்படக்கூடியது. தோலில் அரிப்புகள்லாம் ஏற்பட்டிருந்தாலும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, காலை இரவு 2 வேளைகள்லையும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவு நியர்பை 3 to 5 கிராம்ஸ் இருக்க மாதிரி நல்ல வெந்நீரில், சூடான வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டீ குடிக்கிற பதமாக, அதாவது இதமான சூடாக இருக்கிற கண்டிஷனில் வந்துட்டு காலை இரவு 2 வேளை ஒரு 15 to 20 ml அளவு எடுத்துக்கலாம். அதாவது கிட்னி பாதிப்படைஞ்ச நிலையில் நம்ம தண்ணியினோட அளவு குறைக்க சொல்லியிருப்போம். இல்லை நம்ம ப்ரிகாஷனாக கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கணும், இல்லை கல்லீரலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம பாதுகாப்பான முறையாக எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 50 ml அளவு வெந்நீரில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து குடிக்கலாம். மார்னிங் ஒரு 50 ml, நைட் ஒரு 50 ml எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே சிறுநீர் வழியாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னோம். இதை யார் எடுக்க வேண்டாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ரொம்ப லோ பிபியாக இருக்கவங்களோ அல்லது உடலில் நீர்ச்சத்து ரொம்ப குறைவான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும், சரிங்களா? டைரெக்டாக எடுக்க வேணாம். மற்ற வகையில் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிகாஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளோ நாள்னா ஒரு 20 to 30 நாட்கள் தொடர்ச்சியாக 1 மாத காலம் எடுத்துக்கோங்க. இந்த 1 மாதத்திலே மேக்ஸிமம் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிப்படும். குறிப்பாக கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளிப்படும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கற்கள் ஏதாவது இருந்தாலும் கூட, சின்ன கற்கள்னால் இதிலே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். யூரியா கிரியாட்டினன் வந்து நிலை விட அதிகமாகாமல்
கரெக்டான அதாவது அந்த 40 மில்லிகிராமுக்குள்ளே மெயின்டைன் ஆகிற மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதை 2 வேளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக ஒரு அடிக்கடி வெளியில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க, அல்லது இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம் நிறைய எடுக்கிறவங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த மருந்துகளும் நிறையா, அல்லது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட்டை நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பல்வேறு நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புனை மீசை சூர்ணம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். சித்தர்கள் வணக்கம்.